கோவிந்தா நாராயண வைகுந்தா ராமா கோவிந்தா ராமா ராமா. ஓ ராமாவா? ராமாயணம் ராமாயணம் படிச்சுக்கிறியாடா? நான் படிச்சது இல்லையம்மா. அப்புறம் அரோகரா போடுற. ஓ அதனால்தான் அரோகரா போட்டான். அது தெரிஞ்சாலா? ஆமா. ஏ ராமா கோவிந்தா உவாசை வாழ்க்கையினால் மோசம் போனே ராமா. சொல்லுவார்களே ராமா, உன்னுடைய கீர்த்தி பெயரை சொல்ல 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 அந்த யமனும் நெருங்க மாட்டானே நாமா. அப்பேர் வந்த ராமனுடைய புகழானது எப்படி யாரு எழுதினார் தெரியுமா? ஏழை பங்காளன் என்று ஏற்று இந்த பூமி தப்பியா இருக்கிற ஆம்பளடி நீ அப்புறம் அந்த வேலை செஞ்ச ஆம்பளை நம்மள படி வச்சு ஏறுவோம். பொண்ணை பார்த்து உடனே எப்படி தெரியுமா? விதவிதமா சுப்புகாரி அவன் என்ன சொல்லி பாருலாம் எதுக்கு அடிக்கிற பண்ணு அஞ்சல போறா
பார்த்தேன். இந்த மத்தால் அடிக்கிறான கண்ணு தெரியாத கம்மியாச்சு மத்தால் அடிக்கிறான பார்த்தேன். ஏன் அவன் கண்ணுதான் தெரியும் நினைச்சு கிட்ட போலாமா? போக கூடாது ஏமா. அவன் என்ன பண்ணுவான்? ஏமா அவனுக்கு கண்ணுதான் தெரியலன்னு பார்த்தா முந்தானே தான் வீட்டுக்கு போனேம்மா. போனேன் கண்ணுதான் தெரியலன்னு பார்த்தா போய் அடி வைக்கிற இடத்துல அடிக்கு 4 புள்ள அப்படியே நிக்கிறேன். இறந்த போது இப்பேர் கொண்ட சபைன்னா சபைனா லட்சுமி கடாட்சி பறிந்த சபை. லட்சுமி ஆட்சி பறிந்த சபை. 4 பேர் அமர்ந்தாலும் சபை, 4000 பேர்கள் அமர்ந்தாலும் சபை. சபை அகடவிடமான வார்த்தை கிடை வேண்டாம். ஆமா, நல்ல வார்த்தைகளை பேசணும். நமக்கு வார்த்தைகள் ஆடுகிற போது இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பு காய் கவர்ந்த தட்டு. ஆமா அம்மா, என் பங்காளி வேற கந்து கிடக்குறான். யாரு? கனி இருப்ப காய் கவர்ந்த தட்டு. கனியை ருசிக்கணுமே தவிர காயானது புளிப்பா இருக்கும். புளிப்பா ஒரு மாங்காய பறி அந்த காயை சாப்பிட்டா புளிப்பா இருக்கும். ஆமா, அந்த காயை போல பேசக்கூடாதான். காயை போல கனி எப்படி ருசிக்கிறதோ ஆமா அம்மா, அந்த மாம்பழம் ருசியா எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்கு அம்மா. உடம்பு தலை அடிப்பேன், நான் பேசத்தான் கேட்கும். சரி அம்மா, அப்பேருக்கு வந்து ருசியாக பேசணுமா? ஏன்னு சொல்லுவாங்க, பழத்திலே 3 மா பலா வாழை. மா பலா வாழை இது ருசியான பழம். அந்த பழம் ருசியான வார்த்தை. இத்தனை பயிர் இருந்தாலும் உனக்கு பிடிச்ச பயம் வாழை பயம் தானா? எனக்கு வாழை பயிர் அம்மா 2 கையிலும் அடிக்கிறாப்பா. வாழைப்பழம் சாப்பிடுவா? நான் இல்ல அம்மா. அம்மாவுக்கு வாழை பயிர் ரொம்ப பிடிக்கும். அது கறி வாழைதான் ரொம்ப. நான் போடுறதே இல்லை கன்ற ஆட்ட ஆட வந்தாலும் வந்துட்டேன். அந்த வாழைப்பழத்தை கண்ணவரும் பாக்கத்துல என்ன பண்ணிட்டு நீ கூட ஒரு டேஜின் வாங்கி ஓம் சக்திக்கு படிச்சுட்டு தான் வந்தேன். அந்த வாத்தியார் கம்யூனிட்டி எடுத்து பேக்க வச்சுக்கிறாயம்மா. வாழைப்பழத்தியா? ஆமா ஓ இப்படி பேசுற 4 நாளே இறங்கி போறேன். என்ன காரணம் இது? என்ன தெரியும்? நெட்டதாயிட்டோம் ஒன்னாட்டம். இப்பேர் வந்த வார்த்தைகளை பேச வேண்டுமானால் யார் அமர்ந்திருக்கிறாங்க தெரியுமா? நான் பெரியம்மா இப்பதான் வரியா? ஒரு காலிலை 4 பந்தலாடி 8 லட்சணமே யமனேரும் பரியே குட்டி செவரே குலராமன் தூதுவனே யாரையடா சொன்னையடா ஆல கீரையடா ஆராய்ந்து பாரடா தா 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 ஆரையடா கீரையடா ஆராய்ந்து பாரடா. இது என்னடா செய்யுது? அது தெரிஞ்சா நான் அங்க ஓத வாங்கிட்டு கிடக்குறேன். நான் படிக்கலாம், நான் படிச்ச படிப்புக்கலாம். நான் டெல்லியில ஏற்பாடு மேய்ச்சிருக்கேன். அங்கேயே போல நீ என்ன அர்த்தம் தம்பி? எனக்கு தெரியாதேம்மா. ஏற்கன காலத்திலே பாண்டிய மன்னனானது பாண்டிய சபையில என்ன கேட்டார் பாண்டிய மன்னன்? உலகத்திலே ஒளி கொடுப்பது என்ன கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரா? இந்த புலவர்கள் எல்லாம் எழுந்த உடனே கம்பர் ஓடி வந்து சொன்னாரா? கம்பரை கேட்டாரா? கம்பர் என்ன சொன்னாரு? உலகத்திலே ஒளி கொடுக்கக்கூடிய பொருள் என்ன? ஏமா உனக்கு 20 ரூபாய், எனக்கு 50 ரூபாய். சரி, பேரு நாயம்மா? ஜம்பு சக்திசீலா. ஜம்பு சக்திசீலா. கணக்கு பாக்குறாங்க காலம் வந்தாலிங்க கடாலே அடியுடா நான் நீங்க கட்டிடா
கரம் கிராமத்தை சேர்ந்த சேர்ந்த மாதர்குலம் மாணிக்கம், என்னை போல ஒரு மாதர்குலம் மாணிக்கம். மாணிக்கம் என்ன நம்ம ஜம்பு சக்திசீலன். செம்பு ஜம்புன்னு சொல்ல முடியாதவன் ஜாம்பவன் இருக்கிறானே. ஆமா, அன்னிவனுக்கு பேர் ஜம்பு. ஜம்பு செம்பு சத்தியசீலன். ஆமா, சத்தியசீலனும் ஒரு மன்னியன் தான். அப்பேர் கொண்ட பெயரை வைத்த எமக்காக கொடுத்த சொர்ணகாணிக்கு 100 உனக்குமா? எனக்கு அகட விகட பவன் லாயராக இருக்க முடியான என் தம்பியாக இருக்க முடிய மல்லூர்பேட்டை சேர்ந்த குணா சொல்ல முடியாது. இந்த சிறிய குழந்தை சின்னஞ்சிறு பிள்ளை கல்விகளை கற்று நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். அப்பேர் கொடுத்தது 50, எனக்கு ஒரு 50 லட்சம். இந்த எல்லா வெள்ள காமன் சொல்ல முடியாத மன்மதர் ரதி இருந்து ஒரு காணி கொடுக்க மறுகாணிக்க வளர வேண்டும். கிருஷ்ணாவுக்கு இருந்தாலும் இப்பேர் வந்த பொருள் சொன்னா அந்த கம்பர்கிட்ட கேட்டார். கம்பர்கிட்ட அவர் தான் சொல்றாரு என்னன்னு இந்த உலகத்திலே ஒளி கொடுக்கக்கூடியது எது? ஒளி கொடுக்கக்கூடியது அது பாண்டிய மண்ணை கேட்டவனே கம்பர் சொல்றார். உலகத்திலே ஒளி என்றால் இந்த அகில உலகத்துக்கும் சந்திரனும் சூரியனும் தவிர இங்க ஒளி கிடையாது. அகில உலகத்துக்கும் சந்திர சூரியனை தவிர பிரபஞ்சத்துக்கு 14 லோகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒளி கொடுப்பது சூரிய சந்திரன். இப்படி சொல்லிட்டாருன்னு கம்பரை கூப்பிட்டு இடமாலை சாத்தி ஏன்னு சொல்ல முடியான ஏனை பல்லாக்களை அமர்த்தி வீதிகளை கொண்டு வந்து அப்படியே தேர்ல அடைச்சிட்டு வராங்க. தேர்ல அத பார்த்தாராம் அவை விராட்டு. அவை பிராட்டி. இது என்ன விவரமா கேட்டாங்க. இந்த விருந்தாத்தல எடுத்து சொன்னார்களாம். இப்பேர் கொண்ட மாலை போட்டு இருக்கிறாங்களே கிடுகிடுன்னு போனாலா நம்ம பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய மன்னங்கிட்ட போய் கேக்குறாங்க என்ன பாண்டிய மன்னா என்ன இப்பேர் கொண்ட பெருவிழா நடக்குதுன்னு. அதுக்கு சொன்னாரா எனக்கு மனசுல இவ்வளோ சந்தேகம் இருந்தது. இன்னைக்கு தெளிவா சொன்னாரு. அதனால இவருக்கு 1000 பொற்காசுகளும் கொடுத்து வடமாலை சாத்தி ஏனை மேல் சொல்லி முடியாது பல்லாக்களை அடுத்து வர அப்படி சொன்ன உடனே அப்பதான் சொன்னாலும் அவைப்பிராஜ் பாண்டிய மன்னா தமிழுக்கு அகராதியா இருந்திய தமிழே உனக்கு குலக்கோயில் மாலை உனக்கு தமிழ் என்ன எப்பேர் கொண்ட தமிழுக்கு தலைவன் அப்பேர் கொண்ட உனக்கு தெரியாதா? இந்த உலகத்திலே ஒளி கொடுப்பது என்னன்னு கேட்டிய சந்திர சூரியன் சொன்னார் கம்பர்னு சொன்னியே இங்க வா கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டு கரங்களா இரு கை இருக்கு பாரு இந்த கையால உன் கண்ணு ரெண்டையும் மூடு. இப்ப எங்கடா தெரியுது? ஒண்ணும் தெரியாது, இருட்டாதான் தெரியும். இருட்டாதான் ஏமா தெரியும். கையை ரெண்டையும் கண்ணை மூடனா என்ன தெரியும்? ஒண்ணுமா தெரியாது. இருட்டா தெரியும். ஆமா, அதுக்குதான் சொன்னாலும் அந்த அம்மா இந்த கண்வழி இல்லாவிட்டால் இந்த விண்வெளி காணலாமா? இந்த விண்வெளி காண முடியுமா? எங்கடா சூரியன் எங்கடா சந்திரன்? அப்பதான் பார்த்தாராம். ஐயோ ஒரு தவறான பதிலுக்கு நம்ம இப்பேர் கொண்ட பொருளை கொடுத்து இப்படி கொண்டு வந்தமே மறுபடியும் என்ன பண்ணாங்க? அதே வடமாலை எடுத்து இந்த அம்மாளுக்கு போட்டு 1000 ஒண்ணு கொடுத்து இந்த அம்மாளை போட்டு வராங்களா? அந்த 1000 பொற்காசையும் கொடுத்து அந்த மாலையை போட்டு பார்த்தாராம். இந்த பொம்பளை நம்மள பங்கம் செய்துட்டாளே இவளை விடலாமா? சபையில கூட்டம் கூடுறாங்களாம். ஆமா, சபையில கூடி பேசும்போது எல்லாம் வந்தாங்க அமர்றாங்க பாண்டிய நாட்டுல சபையில. அப்ப என்ன சொல்றான்? ஒரு பொம்பளை நம்மள அசிங்கப்படுத்திட்டா. இந்த பொம்பளை இந்த சபையில ஒரு டீ போட்டு பேசலாம் அப்படின்னு மனசுல எண்ணி எம்மா எனக்கு ஒரு விடுகதைக்கு உங்க பதில் சொல்ல தெரியுமா? நான் சொல்லக்கூடிய விடுகதைக்கு என்ன விடுகதை கேளுங்கன்னா அவை பிராட்டி சொல்றாரா? அதுக்கு அவர் சொன்னாரா ஒரு காலில் நாலிலை பந்தலடி. ஒரு காலில் நாலிலை பந்தலடி. என்ன வந்தது? ஒரு டீ வந்து
ஒரு டீ போட்டாரு சபையில. ஆமாயம்மா. பொம்பளைய பார்த்து டீ போட்டு பேசிட்டாரு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? எட்டக லட்சணமே, எட்டக லட்சணமே, யமனேறும் பரியே, யமனேறும் பரியே, குட்டி செவரே, குட்டி செவரே, குலராமன் தூதுவனே, குலராமன் தூதுவனே, யாரையடா சொன்னையடா ஆலக்கீரையடா தா தா தா. எத்தனை பேர் வச்சாங்க தெரியுமா? ஆமாயம்மா. எட்டக லட்சணம்னா கைதிக்கு தான் லட்சணம். லட்சணம் எட்டேக லட்சணம் பொறையா 9 லட்சணம் இருக்கணுமா? எட்டேக லட்சணம் பொறையாத்தான் கைத. கைத அந்த அம்மா கேக்குறாங்க, கைத கைத எங்க சபையிலே கேக்குறாங்க. சபையிலே குட்டி செவரே, குட்டி செவரே, எட்டேக லட்சணமே, லட்சணமே, யமனேறு பரி என்ன? யமன் ஏறக்கூடிய வாகனம் என்ன? எரும வாகனம். டேய் எருமாடு. அந்த அம்மா கேக்குறாங்க. அந்த அம்மாவை, டேய் எருமாடு, குட்டி செவரே, குலராமன் தூதுவனே, குலராமன் தூதுவனே. குட்டி செவருன்னா கூரை இல்லாத ஊருக்கு என்னடா குட்டி செவரு? குட்டி செவரு. ஆமாமா. அது ஒரு அமங்கலமான வார்த்தை. குலராமனுக்கு தூதுவன். ராமருக்கு தூதுவனா இருந்தவன் யாரு? ஆஞ்சநேயர். அவன் பேரு என்ன? ஆஞ்சநேயர். ஏ குரங்கு பையிலே, குரங்கு. எத்தனையும் கேக்குறாங்க சபையில எத்தனையும் கேட்டு அதுக்கு பதில் சொல்றாங்க. எப்படி? ஆலக்கீரையை பார்த்திருக்கிறியா? ஆலக்கீரை ஓடையில இருக்கும் பாரு. ஓடையில ஒரு கால் தான் இருக்கும், 4 இலையா பிரிஞ்சு இருக்கும். 4 இலையா. அந்த கீரை பேரு தான் ஆலக்கீரை. ஆலக்கீரை. ஆலக்கீரைன்னு சொல்லி 4 தா போட்டு சொன்னாங்க. ஆலக்கீரைன்னு சொல்லி 4 தா. ஒரு கேள்விக்கு எத்தனை பதில் சொன்னாங்க தெரியுமா? ஆமாமா. அத போல பொம்பளை இலக்காரமா பேசாத. பொம்பளை எல்லாம் ஒரு அவை பிராட்டி. பொம்பளை எல்லாம் ஆண்கள் எல்லாம் ஒரு கம்பன். இருவரும் அமர்ந்த சபை இந்த சபை. சபைக்கு வந்தனேன். என்னுடைய விளக்கம் பேரு விவரமா சொல்றேன். எனக்கு ஒண்ணும் புரியல. தரணி அம்மாள். ஓ தரணி தேவி. ஆமா. நீ போய் வெத்தலை பாக்க போடு. ஏமா பேர் யாரு தெரியுதா? உன் பேர் தான் தரணி தேவி. தரணி தக்கன் என் பதிவாகி வந்தவர் தான். அவர் தான். அம்மா தான் ஊர்றாந்துச்சு. கணவர் பேரை சொல்லக்கூடாது. அவங்க அக்கா பேரு பாவ பேரு தரஞ்சம்மா.
பொட்டுக்கண்ணி வீட்டுக்கார கம்முன்னு உட்காருங்க. டேய் ஏதோ கொண்டவும் பேரை சொல்லக்கூடாதுன்னுவாங்க. எந்த காலத்துல இருக்கிற அப்புறம் என் பொண்டாட்டி முந்தானே ஆஸ்பத்திரி கூட்டு போனா கூட்டின்னு போன வண்டி கூட்டு போய் இந்த டாக்டர் இருக்கிறான் பாரு டாக்டர் அது டாக்டர் இருக்கிறான் பாரு சொல்றது கேளியம்மா. என் பொண்டாட்டி உள்ள தள்ளி அவங்க 2 பேரும் பூட்டிக்கின்னு டாக்டர் உள்ள தள்ளி 2 பேரும் உள்ள பூட்டிக்கின்னு ஜன்னல் ஒண்ணு திறந்துருச்சு பாரு. அந்த ஜன்னல் ஓரத்துல போய் நின்னு என் காதை வச்சு கேக்குறான் என்ன பேசுறாங்கன்னு. டாக்டர் கேக்குறான் ஏமா உன் பேரு நானு கேக்குறான். என் பொண்டாட்டி பேர் சொல்லிட்டா விர்சாயின்னு. விர்சாய் உன் பொண்டாட்டி பேரு விர்சாய். ஆம்படியம் பேரு உன் ஆம்படியம் பேர் என்ன கேட்டாங்க. கேட்ட உடனே அவன் பேரு குணம். அவன் பேரு குணம். உன் பொண்டாட்டி சொல்லுவா. என் பொண்டாட்டி எனக்கு அதுவா நாங்க சொல்ல மாட்டேன் கமிட்டி. அவருக்கு சொல்லுமே அவர் என் பதிவாகி வந்தவராக இருக்க முடியாது. அவர் யார் தெரியுதா? யாரு? தக்கன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு மசானம் அதான் அந்த ஆள் பொண்டாட்டியம்மா. எங்கள் நாடு தச்சகாபுரி. என் பதிவாகி வந்த பேர் தக்கன். என் பேர் தரணி. பேர் வருத்தம் ஊர் வருத்தம் தக்கா பேரு பொருத்தம் நாடு பொருத்தம் வீடு பொருத்தம் மன பொருத்தம் மனைவி பொருத்தம் தூத்து பொருத்தம் அத்தனையும் பொருத்தமா அப்படி பொருத்தமா இருக்க முடியாது எங்களுடைய நாடு. அப்பேர் வந்த நாட்டுல எப்பேர் வந்த நாடு இதெல்லாம் இருந்தும் மாட மாளிகை இருந்தும் கோட கோபுரம் இருந்தும் இத்தனையும் இருந்தும் எனக்கும் அவருக்கும் ஆசைக்கும் அன்புக்கும் எத்தனை பிள்ளை பெத்த மவராசி தெரியுமா? எத்தனை பிள்ளை? 1051 பிள்ளை பெத்த 1051. என்னடா 1051 பிள்ளை பெத்தண்டா. இப்ப 52 ஆக போகுது. ஏன் மாசமாகரி ஆட்டங்க. எத்தனை மாசமா செக்கப் போனியா? கம்மியாச்சு. நாங்க தேவர்கள் அம்சத்தில் பிறந்தவர்கள். ஓ தேவர் அம்சத்துல எப்படி பிரம்மனுடைய ஆர்காட்டி விரலானது ஆர்காட்டில பெரிய விரல் கட்ட விரல வலது புறத்தை என் பதிவாகி மன்னவர் பிறந்தார். உங்க வீட்டுக்காரி? ஆமா. இடதுபுறம் சொல்ல முடியும் இடது காலில் அந்த பெருவிரல இந்த தரணி பிறந்தே இப்படி பிறந்து அன்னவரை மணந்து 1051 பிள்ளை பெற்றேன்னு சொன்னேன். 1000 பிள்ளை ஆண் மக்கள் 51 பெண் மக்கள். நான் யாருக்கு கொடுத்தேன் எனக்கு எத்தனை மருமகன் யாருக்கு எப்பேர் கொண்ட ஆளு தெரியாது. நம்ம தகுதினா நம்ம தராதரன்னா நம்ம கெந்து வட்டின்னா என்னத்த கெந்து வட்டி அப்ப நாங்க வச்சு விடுறாங்க இல்ல. ஏமா ஏரியாமா 51 பிள்ளை சொன்னேன். ஆமா. அது தண்ணி வச்சு அப்படி ஓரமா கட்டுறான். தண்ணி ஊத்தி அப்படி ஓரமா கட்டுறாங்க. 27 பிள்ளை 27 பொன் பிள்ளைய சந்திரனுக்கு கொடுத்தவன் நான். சந்திரனே மருமகன் ஆச்சு. மீதி 13 மீதி இன்னும் எம்மத்துல இருக்குதுடா சொல்றதுக்கு சொல்லியம்மா. 27 பிள்ளைய சந்திரனுக்கு கொடுத்தேன். ஆச்சு. 13 பிள்ளைய காசிப ரிஷிக்கு மொத்தம் எத்தனை ஆச்சு அது தெரியாதேம்மா. 13 ஒரு 27 என்னடா 40 இல்ல? ஆமாம்மா. இன்னும் எதுன்னு 11 இருக்குது. இன்னும் 11 இருக்குதா? ஆமாம்மா. அதுல நீதி நேர்மையை ஆட்சி செய்யக்கூடிய யம தர்மனுக்கு 8 பொண்ணு யமதர்மனுக்கு 8 48 ஆச்சா? ஆச்சு. மனு சக்கரவர்த்திக்கு 2 கொடுத்துட்டேன். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 50 சரியா போச்சா? 50 சரியாயிடுச்சு. இன்னும் ஒண்ணு அது எனக்கு கொடுக்கறதானே வச்சுக்கிறீங்க. அந்த ஒண்ணு யார் தெரியுமா? யாரு?
எனக்கு அவருக்கு பிறந்தாலே பிறந்தது தாட்சாங்கிரி ஆமா அவன் என்ன செய்தா தெரியுமா செஞ்சா? வாயை சொல்றேன்